ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சென்னையிலேருந்து பூனேல வந்தாச்சு. இப்போ பூனேல தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பூனேல வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மான்சூன் ஸ்டார்ட் ஆனனால ஸோ வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ்லேயே நிறையா நல்ல நல்ல லொக்கேஷன் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம். இப்போ கரெக்டாக வந்து நாங்கள் வந்து லோனாவாலா, பூனேல வந்து லோனாவாலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போயிட்டுருக்குறோம். ஆன் த வேல வந்து பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது. ஸோ லோனாவாலா போயிட்டு அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே பூஷி டேம் அண்ட் கார்லா கேவ்ஸ்ன்னு 2 ஏரியா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது லோனாவாலா போயிட்டோம், பக்கத்தில் இருக்கிறோம். சரி போயிட்டு ஓகே சப்வேல போயிட்டு ஒரு சின்ன மினி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மறுபடியும் இப்போ அங்கேருந்து கிளம்பி இது இன்னும் 5-6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 5-6 கிலோமீட்டர்ஸில் வந்து லோனாவாலாலேருந்து உள்ள நீங்கள் பூஷி போயிடலாம். பூஷி டேம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. பட் கார் பார்க்கிங்கில் அதனால் பண்ண முடியல. இதுதான் பூஷி டேம். பூஷி டேம் வந்து இந்த இடத்துல இது டேம்லேருந்து தண்ணி வந்து ஓவர்ஃபுல் ஆகுது. ஸோ அதில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே ஒரே சின்ன இஷ்யூ மட்டும் தான். ப்ராப்பராக வந்து அந்த பூஷி டேம் பக்கத்தில் கொஞ்சம் நிறைய ஏதாவது சில மக்கள்லாம் வந்துட்டு போகிற பண்ணலாம். ரொம்ப டிராஃபிக் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளே வந்த பிறகு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேம் ரொம்ப நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே விடல, மேலே சேஃப்டி இஷ்யூனால மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி பூஷி முடிஞ்சிட்டு மெதுவாக என்னை அப்படியே சின்ன பூஷி டேம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வாக்கிங். இங்கே எல்லாருமே வந்து ரெகுலராக ஒரு 4 மந்த்ஸ் மழை ரெயின் வந்துகிட்டே இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெயின் கோட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 150 தான். நீங்கள் எந்த லோனாவாலா அண்ட் நியர்பை லொக்கேஷன் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெயின் கோட் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இனி இங்கே முடிச்சுட்டு இனி மெதுவாக வந்து கார்லா கேவ்ஸ் போகிறோம். ஸோ கார்லா கேவ்ஸ் வந்து நாங்கள் நார்மல் நினச்சோம். பட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மலை ஏற வேண்டிய இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் மேலே போயிட்டோம். இதுதான் கார்லா கேவ்ஸ். இது வந்து ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே வந்து அதாவது மாங்க் வந்து வாழ்ந்திருக்காங்க, புத்த மத துறவிகள். ஸோ அவங்க வந்து இந்த மலையை குடஞ்சி தான் உள்ளே இருந்திருக்காங்க. 2 பேருக்கு டிக்கெட் 50 ருபீஸ் எடுத்துகிட்டு சரி வெளியில் பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பட் அவன் உள்ளே வந்துட்டோம். 2 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்தாச்சு. இனி அப்படியே இதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணி கொட்டுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து குடஞ்சி எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மலைக்கு உள்ளே எப்படி குடஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இங்கே தான் அவங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.